முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பிரிந்தது டிராகன் விண்கலம். All hooks open. All hooks are open. நாளை அதிகாலை பூமிக்கு வந்தடைகிறார் இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ். சபரிமலையில் 18ஆம் படியேறி ஐயப்பனை தரிசித்த சௌமியா அன்புமணி கண்கலங்கினார். சிறுவயது கனவு மற்றும் 50 ஆண்டு கால வேண்டுதல் நிறைவேறியதாக எக்ஸ்தலத்தில் உருக்கம். பெரியார் குறித்த சர்ச்சை பேச்சு தொடர்பாக 50க்கும் மேற்பட்ட வழக்குகளை ஒருங்கிணைக்க கோரிய சீமானின் மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம். எந்தெந்த காவல் நிலையங்களில் வழக்கு என்ற விவரங்கள் இல்லாமல் எவ்வாறு உத்தரவு பிறப்பிக்க முடியும் என நீதிபதி கேள்வி. சட்டப்பேரவையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேச சபாநாயகரிடம் வாய்ப்பு கேட்ட எடப்பாடி பழனிசாமி. பள்ளிக்கல்வித்துறை தொடர்பாக அன்பில் மகேஷ் கூறியதற்கு பதிலளிக்க வாய்ப்பு வழங்க கோரிக்கை. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவுக்கு தொலைபேசியில் பிறந்தநாள் வாழ்த்து கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். எக்ஸ்தலத்தில் வாழ்த்திய அதிமுக பொதுச் செயலாளர் EPS, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. அதிமுக கூட்டணியை ஒருங்கிணைக்க முடியாதது குறித்து எடப்பாடி பழனிசாமியிடம்தான் கேட்க வேண்டும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கருத்து. அது தலைமை பொறுப்புல இருக்கவங்க கிட்ட தான் இதை நீங்க கேட்கணும். புரியுதுங்களா? இந்த கூட்டணியினோட தலைமை பொறுப்பு இருக்கிறவங்க கிட்ட நீங்க இதை கேட்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க தெளிவா இருக்கோம். மகா கும்பமேளா மூலம் இந்தியாவின் பலத்தை உலகமே கண்டதாக மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. உயிரிழப்பு குறித்து பதிலளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டதால் ஏற்பட்ட அமளியால் மக்களவை ஒத்திவைப்பு. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் இதுவரை 50,000 வீடுகள் கட்டி முடிப்பு. மே 31க்குள் 1 லட்சம் வீடுகளும் கட்டி முடிக்கப்படும் என அமைச்சர் ஐ. பெரியசாமி உறுதி. புதுச்சேரியில் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளை தமிழில் வைக்க வேண்டும். அரசு விழாக்களுக்கான அழைப்பிதழை தமிழில் வைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு. திருப்பூர் மாவட்டத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்ட வழக்கு. 110 நாட்களாக விசாரணையில் முன்னேற்றம் இல்லாததால் CBCID விசாரணைக்கு உத்தரவு. தமிழ்நாடு புதுச்சேரியில் வரும் 24ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. கரூரில் தொடக்கப்பள்ளியில் கழிவறையை சுத்தம் செய்யும் பணியில் மாணவிகள் ஈடுபடுத்தப்பட்டதால் சர்ச்சை. விசாரணை நடத்தப்படும் என மாவட்ட கல்வி அலுவலர் விளக்கம். பிரதமர் மோடியை டெல்லியில் சந்தித்த இசையமைப்பாளர் இளையராஜா. லண்டனில் சிம்பொனி அரங்கேற்றிய இளையராஜாவை வாழ்த்திய பிரதமர் மோடி. நெல்லை டவுன் காட்சி மண்டபம் அருகே ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் வெட்டி கொலை. நிலப்பிரச்சனை தொடர்பாக கொலை செய்ததாக 2 பேர் நீதிமன்றத்தில் சரண். உதகை கோடை விழாவில் மே 16ஆம் தேதி தொடங்குகிறது மலர் கண்காட்சி. முதல் முறையாக மலைப்பயிர்கள் காட்சியை நடத்தவும் ஏற்பாடு. வளர்ப்பு நாய்களை பொது இடங்களில் அழைத்து வரும்போது வாய்க்கவசம் அணிவிக்காவிட்டால் 1000 ரூபாய்க்கு மேல் அபராதம். சென்னை மாநகராட்சி முடிவு. அதிகாரிகள் சொல்லித்தான் வைகை அணையில் நீர் ஆவியாவதை தடுக்க தெர்மாக்கோல் போட்டேன். சட்டப்பேரவையில் தெர்மாக்கோல் ஐடியாவை உடைத்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. பிணை கைதிகளை விடுவிக்குமாறு அமெரிக்கா விடுத்த கோரிக்கையை ஏற்க மறுத்த ஹமாஸ் அமைப்பு.
காசா மீது இஸ்ரேல் மீண்டும் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 300-ஐ தாண்டியது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்வு. சவரன் மீண்டும் 66,000 ரூபாயை தொட்டது. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ட்ரக் தமிழ்நாடு என்ற திட்டத்திற்கு அமோக வரவேற்பு இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவருடைய பதிவு குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் வலைப்பக்கத்துல ட்ரக் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த மலையேறக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை கடந்த 3 மாதங்கள்ல 4,792 பேர் இந்த மலை பாதையை ஏறி இருக்கிறாங்க. இதன் மூலமாக 63.43 லட்சம் ரூபாய் அரசுக்கு வருவாய் கிடைத்திருப்பதாகவும், நேரடியாக 49.51 லட்சம் என்பது நேரடியாக மலைவாழ் இளைஞர்களுக்கு இந்த பணம் செலவழிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு பயனுள்ள ஒரு சுற்றுலா என்பது அமைந்திருப்பதாகவும், இதன் மூலமாக அந்த மக்களுக்கு இதன் மூலமாக பயன்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். வரக்கூடிய ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மீண்டும் இந்த மலையேறு பாதைக்கு மீண்டும் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இது கோடை காலம் என்பதால் அது எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு நேரம். எனவே அதற்கு பிறகு மீண்டும் இந்த மலையேற்ற பாதைக்கு அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு குறிப்பிட்டக்கூடிய முதலமைச்சர் கடந்த 3 மாதங்கள்ல 4,792 பேர் இந்த மலை பாதை ஏறி இருக்காங்க அப்படிங்கறத பெருமிதமாக தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இசையமைப்பாளர் இளையராஜா பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருக்கிறார். லண்டனில் சிம்பொனி இசையை அரங்கேற்றிய நிலையில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். பிரதமர் மோடியை தற்பொழுது இளையராஜா நேரில் சந்தித்துள்ளார். லண்டனில் சிம்பொனி இசை கச்சேரியை நிகழ்த்திய பின்னர் தற்பொழுது அவர் பிரதமர் மோடியை டெல்லியில் சந்தித்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மாநிலங்களவையினுடைய நியமன உறுப்பினராகவும் உள்ள அவர் இன்று மரியாதை நிமித்தமாக நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடி சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசித்ததாக தன்னுடைய எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. லண்டன் நடைபெற்ற அவருடைய இசை கச்சேரி, சிம்பொனி கச்சேரி என்பது மாபெரும் வரவேற்பு பெற்ற நிலையில் அதற்கு உரிய வாழ்த்தை பிரதமர் இந்த சந்திப்பின் பொழுது தெரிவித்துள்ளதாகவும் தற்பொழுது தன்னுடைய எக்ஸ் தளத்தில் இளையராஜா பதிவு. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருச்செந்தூர் கோயில் வளாகத்தில் பெண் ஒருவரை மாடு முட்டித் தள்ளியதில் அந்த பெண் பக்தர் படுகாயம் அடைந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி கணேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தமிழகம் மட்டுமில்லாது பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருவது வழக்கம். அந்த வகையில சென்னை பெருங்குளத்தூரை சேர்ந்த தேவன் ஆதிலட்சுமி தம்பதியினர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்தாங்க. இவங்க தேரடி வழியா கோயிலுக்கு வரும்போது தூண்டி விநாயகர் ஆலயம் பக்கத்துல மாடு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாடுகள் அந்த பகுதியில சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்கு. அப்ப அதுல ஒரு மாடு அவர்கள் மீது மோதல, ஆதிலட்சுமி அவங்க மேல மோதினதுல அவங்களுக்கு முகத்துல கன்னத்து பக்கத்துல காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவங்களுடைய காலிலையும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதனை தொடர்ந்து அவங்கள ஆட்டோவில் கூட்டிட்டு போய் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில சிகிச்சை கொடுக்கப்பட்டு திரும்ப அவங்க அனுப்பப்பட்டிருக்காங்க. அவங்க சுவாமி தரிசனம் செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலையும் ஏற்படலை. சுவாமி தரிசனம் செய்யாமலே திரும்பி போனதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. பாலா, தொடர்ச்சியா திருச்செந்தூர் பகுதிகளில் பக்தர்களுக்கு இந்த மாடுகளுடைய இடையூறு என்பது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறது. இதை தடுக்க திருச்செந்தூர் நிர்வாகம், கோயில் நிர்வாகம் சரி, நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. பாலா, விவரங்களுக்கு நன்றி முரளி கணேஷ்.